வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய பேர் சதீஷ்குமார். ஒலிம்பியா ஐஸ் அகாடமி சார்பாக நம்ம யூடியூப்ல ஆன்லைன் கிளாஸஸ் வழங்கிட்டு இருக்கோம். அதன்படி பார்த்தா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4க்கான பார்ட் B ஆன ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டிலேருந்து நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி 25 கொஸ்டின்கள் கேட்கப்படுது. அதன்படி பார்த்தீங்கன்னா யூனிட் 1, யூனிட் 2 ரெண்டு சிலபஸாக பிரிச்சிருக்காங்க நம்மளுடைய மேக்ஸை. அதில் ஆப்டிடியூட் 15 கொஸ்டின்ஸும் ரீசனிங் 10 கொஸ்டின்ஸும் நம்மளுக்கு கேட்க போகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட்ன்ற பகுதியில் ஒரு 10 டாபிக் நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன், செகண்ட் பர்சன்டேஜ். சிம்பிளிஃபிகேஷன் மீன் தமிழில் சுருக்குதுன்னு சொல்லுவாங்க. பர்சன்டேஜ்னா விழுக்காடு. HCF மீப்பெரு பொது காரணி அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. இங்கிலீஷில் HCFனா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. LCM என்பது லீஸ்ட் காமன் மல்டிபிள்னு சொல்லுவாங்க. தமிழில் மீச்சிறு பொது மடங்கு. ரேஷியோ அண்ட் ப்ரிப்போசிஷன் விகிதம் மற்றும் விகிதசாரம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்பது தனி வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்பது கூட்டு வட்டி. ஏரியா பரப்பு, வால்யூம் கொள்ளளவு, டைம் நம்பர் காலம் மற்றும் வேலை. இது பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நம்மளுக்கு 15 கொஸ்டின்ஸ் டிஎன்பிஎஸ்சியில் கேட்க போகிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த 2 ரீசனிங் டாப்பிக்கில் 10 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங், தர்க்க காரணியம் தமிழில் சொல்லுவாங்க. பசல்ஸ் புதிர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. டைஸ்னா பகடை. விசுவல் ரீசனிங்னா காட்சி காரணவியல். ஆல்ஃபா நியூமரிக்கல் ரீசனிங்னா எண்ணியெழுத்து காரணவியல். நம்பர் சீரிஸ்னா எண்வரிசை. ஓகேங்களா? சரி, இதுதான் இந்த ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டியோட சிலபஸ். நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டாபிக் 1 பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன். டாபிக் 1 சிம்பிளிஃபிகேஷன் எடுத்துக்க போகிறோம். இந்த இதில் மொத்தம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 10 மேத்தமெட்டிக்ஸ் டாபிக் பார்த்தோம். சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் எடுத்த போகிற டாபிக்ன்றது சிம்பிளிஃபிகேஷன். சரிங்களா? அந்த சிம்பிளிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் நம்பர் டைப் 1 அந்த டாபிக் 1 சிம்பிளிஃபிகேஷனில் டைப் 1 பார்த்தீங்கன்னா வி போர்ட் மாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்து நம்ம அதை டீச் பண்ண போகிறோம். டைப் 2ல அதே சிம்பிளிஃபிகேஷனில் எல்சிஎம் பேசிக் சிம்பிளிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். அதாவது மீசிமாவை வைத்து சுருக்குதை பார்க்க போகிறோம். மூணாவது பார்த்தீங்கன்னா பவர் அண்ட் இன்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுக்கு முறையை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் அண்ட் கியூப் ரூட்ஸ் இதை வச்சு, அதாவது வர்க்கமூலம் அண்ட் கனமூலம் இதை பேஸ் பண்ணி நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். அடுத்ததாக டைப் 5 பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் சராசரி பேஸ் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். அப்புறம் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், கூட்டுத்தொடர் அதாவது அரித்மெடிக் ப்ராக்ரஷன், பெருக்குத்தொடர் ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன், அடுத்ததாக எண்வரிசை. ஓகேங்களா? இந்த 3 பேஸ் பண்ணி, இந்த 3 ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம சிம்பிளிஃபிகேஷன் சால்வ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப் 7 பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரான்னு சொல்லுவாங்க, இயற்கணிதம் சொல்லுவாங்க. இதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த இயற்கணிதத்தை எப்படி பேஸ் பண்ணி கேட்பாங்கன்னா நம்மளுக்கு HCF அண்ட் LCM பேஸ் பண்ணி கேட்பாங்க. அந்த டைம் நம்ம அதுக்கு கொஸ்டின் ஒர்க் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் பாருங்க, டைப் 8 பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன், பின்னம். இதை பேஸ் பண்ணி நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம்னா இந்த எல்லா கிளாஸும் முடிச்சுட்டு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சிம்பிளிஃபிகேஷன் எவ்வளோ கேட்டுருக்கோமோ அந்த கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த ஆண்டு எனக்கு கேட்குறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, டைப் 1ல நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் என்னன்னா டைப் 1. இது பார்த்தீங்கன்னா பி போர்ட் மாஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் மேக்ஸிமம் ஸ்கூல் புக்கில் போர்ட் மாஸ்ன்னு இருக்கும். ஸ்கூல் புக்கில் வேற எப்படி இருக்குன்னா பிட் மாஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸ்கூல் புக்கில் நமக்கு பிட் மாஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? பிட் மாஸ்னா இப்போ இது பிட் மாஸ், ஸ்கூல் புக்கில் பிட் மாஸ் கொடுத்துருப்பாங்க. இது பொதுவாக பி போர்ட் மாஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒவ்வொருத்துக்கும் அர்த்தம் பார்த்துருவோம். பின்னா வின்க்ளம் அல்லது பார் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதாவது வின்க்ளம்னு சொல்கிறோம் அப்படின்றது, இல்லைன்னா பார்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ 3 + 2. ஓகேங்களா? அதுக்கு மேலே ஒரு பார் போட்டுருக்காங்களா? அப்போ இது 3 + 2 5. ஓகேங்களா? அப்போ அதை ஆட் பண்ணிங்கன்னா அதோட பார் போயிடும். சரிங்களா? அப்போ 3 + 2 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 5. அவ்வளோதான், பார் எடுத்துடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, -3 -2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மைனஸ் ஃபர்ஸ்ட் இருக்குங்களா ஸ்டார்டிங்கில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மைனஸை நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது. சரிங்களா? பார் இருக்கும்போது. ஓகேங்களா? பார் யாருக்கு பக்கம் இருக்குது, யாருக்கு நடந்து யாருக்கு நடக்குதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு பாருங்க, 3லேருந்து 2 வரையும் தான் பார் இருக்குது. இந்த முன்னாடி இருக்கிற மைனஸ் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்போ 3ல் 2 போனால் 1. அப்போ நம்மளுடைய வேல்யூ -1 சொல்லுவோம். சரிங்களா? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மைனஸ்ன்னு சொல்லிட்டு -5 போடுவாங்க. அப்படி போடக்கூடாது பாருங்க. சரிங்களா? இது சம்மு பண்ணும்போது பார்ப்போம். நெக்ஸ்ட் பாருங்க, 1/4 - 1/6. ஓகேங்களா? பார் இருக்குது. இதை சால்வ் பண்ணுறது நம்ம பார்ப்போம் பின்னாடி. இது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி பாருங்க, -1/4 - 1/6 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே என்ன இருக்குது, உங்களுக்கு மைனஸ் இருக்கா, அந்த மைனஸ் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. சரிங்களா? இந்த பாருக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவோம். அப்போ இது நம்ம சால்வ் பண்ணணும். நமக்கு எப்படி ஒரு ஆன்சர்னா கிளாஸ் மல்டிபிள் பண்ணலாம். மேலே 6 போயிடும், 4 அப்படியே போயிடும். சரிங்களா? கீழே இருக்கக்கூடிய 4 6 என்ன ஆகும்னா மல்டிப்ளை. அப்போ 4 6 என்ன ஆகும், நமக்கு 24 வரும். சரிங்களா? 6ல் 4 போனால் 2, கீழே டிவைட் பை 24. இப்போ இதை அடித்தா நம்மளுக்கு 1/12. அப்போ ஆன்சர் முன்னாடி என்ன வரும்னா -1/12 வரும். சரிங்களா? இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா, அதனால -1/12 வரும். சரியா? சரி, இதை சமம் போடும்போது பார்ப்போம். நெக்ஸ்ட் பாருங்க, ஓன்றது எதை குறிக்குதுன்னா ஆஃப்ன்ற வார்த்தையை குறிக்கும். ஆஃப்னா எது குறிக்கும்னா ஆஃப்ன்றது மேக்ஸிமம் நம்மளுக்கு மல்டிபிள் குறிக்கும். ஆனால் மல்டிபிள் இந்த இடத்துல மல்டிபிள் இருக்குது.
ஓகேங்களா? இப்போ நார்மலா ஆஃப்ன்ற வார்த்தையும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம் போடுறோம் பாருங்க. 5 of 5 multiple 4 இப்படின்னு வச்சுக்கோங்களேன். எப்படி பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். ஆனா இருந்தாலும் நீங்க எதை ஃபர்ஸ்ட் பண்ணணும்னா இதை தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? 5 of 5 பண்ணா 5 பெருக்கல் 5 தான் அர்த்தம். ஆனா இதை ஃபர்ஸ்ட் பெருக்கிட்டா நம்மளுக்கு 25 கிடைக்கும். அப்புறமா தான் 4 ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 25 × 4 என்ன கிடைக்கும்? நமக்கு 100 கிடைக்கும். சரிங்களா? சரி, சம் போடும்போது பார்ப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆர்டர்னு சொல்லுவாங்க. ஆஃப்ல அந்த கண்டிஷனுக்கு ஆர்டர்ன்ற கண்டிஷன் வந்துடும். ஓகேங்களா? அதுல பவர்ஸ், ரூட்ஸ், இன்டிஜர்ஸ் எல்லாம் நமக்கு வந்து இதாயிடும். ஓகேங்களா? இதை பத்தி நம்ம பார்ப்போம். பிரீஃபா வந்து சம் போடும்போது இதை பத்தி பார்ப்போம். சரிங்களா? நெக்ஸ்ட் டிவிஷன். சரிங்களா? ஆஃப் அடுத்தது என்னன்னா டிவிஷன். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன், அடுத்தது அடிஷன், அப்புறம் சப்ட்ராக்ஷன். இந்த வரிசையில தான் நம்ம வந்து இந்த வி போர்ட் மாஸ் ரூல்ஸ் படி சிம்பிளிஃபிகேஷன் சால்வ் பண்ண போறோம். சரிங்களா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் சம் பார்ப்போம். ஸ்கூல் புக்ல இருந்து எடுத்திருக்கோம். 6th புக்ல டேர்ம் 1 இருந்து பாருங்க. எக்ஸாம்பிள் சம் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸ்கூல் புக்ல 6th ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் 1ல. ஓகேங்களா? டைப் 1 நம்ம வி போர்ட் மாஸ் தான் பார்க்கறோம். எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ எடுத்துக்கிட்டா பாருங்க 1.1. ஓகேங்களா? 6th ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் 1ல எக்ஸாம்பிள் சம் 1.1ல ஒரு சம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சால்வ் பண்ண பார்க்கலாம். இப்போ பாருங்க எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க. பாருங்க 24 + 2 × 8 டிவிஷன் 2 - 1. அப்ப v போர்ட் மாஸ் ரூல்ஸ் படி நம்ம வந்து என்ன பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் வந்து b னா என்னது? விண்குலம் அல்லது பார். அப்ப பார் இருக்கான்னு பாருங்க, இங்க பார் கிடையாது. நெக்ஸ்ட் b ன்றது என்ன குறிக்குது? பிராக்கெட் குறிக்குது. அப்ப பிராக்கெட் இங்க இருக்கான்னு பாருங்க, இந்த பிராக்கெட் கிடையாது. நெக்ஸ்ட் ஓன்ற வார்த்தை, ஆஃப்ன்ற வார்த்தை இருக்கா பாருங்க, இங்க இல்ல. நெக்ஸ்ட் dன்ற வார்த்தை டிவிஷன் இருக்கான்னு பாருங்க, இங்க இருக்கு. அப்போ நம்மளுடைய கண்டிஷன் படி இந்த क्वेश्चनல டிவிஷன் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். அடுத்தது பாத்தீங்கன்னா மல்டிபிள் இருக்கான்னு பாருங்க, இந்த சம்ல இங்க இருக்கு. அப்போ செகண்டா இத பண்ணணும். அடுத்து பாருங்க அடிஷன் இருக்கா பாருங்க, இருக்கு. இங்க அடிஷன் இருக்கு. நெக்ஸ்ட் சப்ட்ராக்ஷன் எங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு. சரிங்களா? அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எதை பண்ணணும்? இத பண்ணணும். அடுத்ததா அதுல இருந்து வரக்கூடிய வேல்யூவை மல்டிப்ளை பண்ணணும். அப்புறமா மூணாவது நம்ம வந்து அடிஷன் பண்ணணும். ஃபைனலா நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். சரி பண்ணலாமா? சரி பண்ணிடுவோம். சரி பாருங்க எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாருங்க சார். இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ணலாம். பாருங்க 24 அப்படியே வச்சுக்கலாம், +2 அப்படியே வச்சுக்கலாம், மல்டிபிள் 8 டிவிஷன் 2 - 1. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இது அடிக்க போறேன். ஃபர்ஸ்ட் என்னுடைய ரூல் படி எனக்கு b கிடையாது, b கிடையாது, o கிடையாது. எனக்கு இருக்கிறது என்னதுன்னா d தான் இருக்கு, அப்புறம் m இருக்கு, அப்புறம் a இருக்கு, s தான் இருக்கு. இதுல 4 கான்செப்ட் தான் இருக்கு. சரிங்களா? அப்போ இதன் வரிசைப்படி வரலனா அடுத்த வரிசையை நம்ம பார்க்கணும். இப்போ v வரலையா b பார்க்கணும், b வரலையா o பார்க்கணும், o வரலையா d பார்க்கணும். அப்போ இப்போ d க்கு அப்புறம் m, a, அப்புறம் s. அது மாதிரி பார்த்தா நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ டிவிஷன் தான் பண்ண போறோம். சரிங்களா? டிவிஷன் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்? டிவிஷன் பண்ண போறோம். சரி பண்ணிடுவோமா? அப்போ 24 அப்படியே தான் வரும். ஓகேங்களா? +2 அப்படியே தான் வரும். அப்போ இந்த 2 ஆல 8 நம்ம டிவிஷன் பண்ணா நமக்கு என்ன வரும்? 4 வரும். சரி, அதாவது 4 வரும். சரிங்களா? -1 பண்ணியாச்சா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து டிவிஷன் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணனும்னா மல்டிபிள் பண்ணனும். சரிங்களா? இப்போ மல்டிபிள் பண்ணலாமா? இப்போ பாருங்க மல்டிபிள் பண்ணலாமா? இப்போ பாருங்க 24 பிளஸ் இப்போ 2 × 4 8 -1. இப்போ நம்ம மல்டிபிள் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணனும்? அடிஷன் பண்ணனும். பண்ணிடுவோமா? அடிஷன் பண்ணிடுவோமா? அப்போ 24 8 ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 32 கிடைக்கும். -1 அப்படியே இருக்கு. இப்போ ஃபைனலா நம்ம என்ன பண்ண போறோம்? மைனஸ் பண்ண போறோம். இப்போ மைனஸ் பண்ண ஆன்சர் என்ன வரும்? 31. சரிங்களா? நம்மளோட ஆன்சர் வந்து 31 இருக்கு. ஓகேங்களா? ஓகே, இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ செகண்ட் சம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே फ्रेंड्स, இப்போ பாருங்க செகண்ட் சம் பாருங்க. இது ஸ்கூல் புக்ல தான் இருக்கு. எடுத்துக்காட்டு 1.1. சரிங்களா? பாருங்க இப்போ அது வந்து சிம்பிளா இருந்துச்சு. இப்போ பாருங்க இந்த சம்ல டிவிஷன் பார்த்தோம், மல்டிபிள் பார்த்தோம், அடிஷன் பார்த்தோம், சப்ட்ராக்ஷன் பார்த்தோம். இந்த சம்ல பாருங்க, இந்த சம்ல பாருங்க நமக்கு பிராக்கெட் கொடுத்திருக்காங்க. அதாவது நம்மளுடைய கான்செப்ட் படி விண்குலம் வந்து பார்னு சொல்லுவோம். பார் இங்க கிடையாது. நம்ம அடுத்த சம்ல பார் போட்டு நம்ம சம் சால்வ் பண்ணலாம். பிராக்கெட் இருக்கு பாருங்க. நான் பிராக்கெட் வந்து மொத்தமா உங்களுக்கு வந்து 3 பிராக்கெட் இருக்குன்னு சொல்லுவாங்க. 3 பிராக்கெட் இருக்கு. காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க இந்த பிராக்கெட் பாருங்க, இது லார்ஜ் சைஸ் பிராக்கெட். இது என்னது? லார்ஜ் சைஸ் பிராக்கெட். ஓகேங்களா? இது லார்ஜ் சைஸ், இது மீடியம். ஓகேங்களா? இது மீடியம், இது வந்து ஸ்மால் சைஸ். ஓகேங்களா? இது இதுக்குள்ள வரும், இது இதுக்குள்ள வரும். சரிங்களா? இப்போ பாருங்க அது மாதிரி தான் கொடுத்துருக்கோம் பாருங்க. இப்போ
லார்ஜ் சைஸ் இருக்கா, அதுக்குள்ள யார் வந்து மீடியம் சைஸ் பிராக்கெட், அதுக்குள்ள யார் இருக்கா ஸ்மால் சைஸ் பிராக்கெட் இருக்கா. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்மால் சைஸ் பிராக்கெட்டை சால்வ் பண்ணிட்டு அப்புறமா மீடியம் சைஸ் பிராக்கெட் சால்வ் பண்ணிட்டு ஃபைனலா வந்து லார்ஜ் சைஸ் பிராக்கெட்டை சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா, இந்த பிராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னா இந்த ரூல்ஸ் படி தான் போடணும். டி ஃபர்ஸ்ட் யார் டிவிஷன் இருக்கானான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும், ஆஃப் இருக்கானான்னு பார்க்கணும். ஆனால் ஆஃப் இருக்கா பாருங்க, இந்த பிராக்கெட்ல ஆஃப்ன்ற வார்த்தை கிடையாது, அப்போ நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஆஃப் அடுத்தது எது இருக்கணும், டிவிஷன் பண்ணணும். ஃபைண்ட் டிவிஷன் எங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எதை சால்வ் பண்ண போறோம், இதை தான் சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதை சால்வ் பண்ண போறோம், செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம், இதை சால்வ் பண்ண போறோம். ஓகேங்களா? செகண்ட் ஸ்டெப்ல இதையும் சால்வ் பண்ண போறோம். ஏன்னா மல்டிபிள் தான் நம்மளுடைய ஸ்டெப்ஸ். அப்போ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இது செகண்ட் ஸ்டெப், இது செகண்ட் ஸ்டெப் தான். ஏன்னா மல்டிபிள் இருக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ சால்வ் பண்ணி பார்ப்போமா? இப்போ பாருங்க எப்படி சால்வ் பண்றது பாருங்க. இது குழந்தை கூடாதுன்னு இது அழைக்கிறோம். சரிங்களா? ஓகே, சரி இப்போ பாருங்க சால்வ் பண்ணலாம் பாருங்க. சொல்யூஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், 20 ப்ளஸ் அப்படியே வச்சுக்க போகிறோம், ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. இப்போ லார்ஜ் சைஸ் ப்ராக்கெட்டை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், அப்படியே வச்சுக்கிறேன். 8 × 2 அப்படியே வச்சுக்கிறேன். ஏன்னா இதை வந்து நம்ம செகண்ட் ஸ்டெப்பில் தான் பண்ண போகிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ் அதை அப்படியே வச்சுக்க போகிறேன். இப்போ இங்கே இருக்கக்கூடிய மீடியம் சைஸ் ப்ராக்கெட். ஓகேங்களா? இப்போ ஸ்மால் சைஸ் ப்ராக்கெட்டை நான் சால்வ் பண்ண போகிறேன். இதையும் நான் இப்போ அப்படியே வச்சுக்க போகிறேன். ஏன்னா நம்ம எடுத்ததுமே என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எப்பயுமே டிவிஷன் தான் பண்ணணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இது தான் பண்ணணும். அப்போது 5ஐயும் 10ஐயும் அடித்தா நமக்கு என்ன வரும், அதாவது 5 or 10 டிவிஷன் பண்ணால் நமக்கு என்ன வரும்னா ஆன்சர் வந்து 2 வரும். சரிங்களா? அப்போ இது மீடியம் சைஸ் பிராக்கெட், இது வந்து லார்ஜ் சைஸ் பிராக்கெட் போட்டாச்சா? சரி, செகண்ட் ஸ்டெப் என்ன சொன்னேன், இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணேன்னா டிவிஷன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? சரி, இப்போ செகண்ட் என்ன பண்ணலாம் பாருங்க, 20 அப்படி வச்சுக்கோங்க ப்ளஸ் இப்போ இதையும் மல்டிபிள் பண்ண போகிறோம். இதை மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன வரும், 8 2 என்ன வரும், 16. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் இங்கே பாருங்க மீடியம் சைஸ் பிராக்கெட், இதை சால்வ் பண்ணால் நமக்கு என்ன வரும், 6 × 3 18. சரிங்களா? -2. ஓகே, இப்போ நம்ம இங்க என்ன பண்ணோம், மல்டிபிள் பண்ணியாச்சு. அடுத்ததா என்ன பண்ணணும் பாருங்க, பிராக்கெட்டை நம்ம ரிமூவ் பண்ணணும். சரிங்களா? பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணிடுவோமா? இப்போ பாருங்க 20 ப்ளஸ் இப்போ வந்து லார்ஜ் சைஸ் பிராக்கெட் மட்டும் இருக்கட்டும் 60. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மால் சைஸ் பிராக்கெட் எப்படி க்ளோஸ் பண்ணனும் தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் டிவிஷன் பண்ணோம், அந்த பிராக்கெட் கேன்சல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் மல்டிபிள் பண்ணோம், இந்த பிராக்கெட் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ இந்த மீடியம் சைஸ் பிராக்கெட் எப்படி கேன்சல் பண்ண பாருங்க. இப்போ மீடியம் சைஸ் பிராக்கெட் பாருங்க, 18 ல 2 போச்சுன்னா என்ன வரும், 60. சரிங்களா? இப்போ மீடியம் சைஸ் பிராக்கெட்டும் போயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ பிராக்கெட் வந்து கேன்சல் பண்ணிட்டோம். பிராக்கெட் வந்து மீடியம் சைஸுக்கு வந்து கேன்சல் பண்ணிட்டோம். சரிங்களா? மீடியம் சைஸ் பிராக்கெட் போயிடுச்சு, ஸ்மால் சைஸ் பிராக்கெட் மேலே போயிடுச்சு. சரி, இப்போ பாருங்க லார்ஜ் சைஸ் பிராக்கெட் தான் இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம், 20 16 + 16 என்ன வரும்னா 32. சரிங்களா? இப்போ பாருங்க லார்ஜ் சைஸ் பிராக்கெட்டை கேன்சல் பண்ணுறோம். அப்போ 20 + 32 என்ன வரும், ஆன்சர் வந்து ஆட் பண்ணால் நம்மளுக்கு 52 வரும். சரிங்களா? இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்கோம், ஸ்மால் சைஸ் பிராக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் இதை டிவிஷன் பண்ணோம், செகண்ட் இதை மல்டிபிள் பண்ணோம், இதை மல்டிபிள் பண்ணோம். ஓகேங்களா? அப்புறமா மீடியம் சைஸ் பிராக்கெட்டை கேன்சல் பண்ணோம். அப்புறமா வந்து ஃபைனலா லார்ஜ் சைஸ் பிராக்கெட் கேன்சல் பண்ணிட்டு 20 + 32 சொல்லி ஆன்சர் வந்து 52 கொண்டு வந்தோம். ஓகேங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த சம் பார்ப்போம். இப்போ பாருங்க, அதே 6th புக்ல டேர்ம் 1ல பயிற்சி சம் 1.3ல 7வது கணக்கு. ஓகேங்களா? பயிற்சி கணக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். பண்ணிக்கலே சொல்லுங்க எப்படி பண்ணலாம் இது. ஓகே फ्रेंड्स, பாருங்க 6th டேர்ம்ல பயிற்சி சம் 1.3 பார்க்கலாம். பாருங்க இது 7th சம்மாவும் 10th சம்மாவும் புக்ல இருக்கு. பாருங்க, ஏன்னா உங்களுக்கு டைம் தான் இருக்கு பாருங்க. இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க. 100 + 8 division 2 + bracket 3 × 2 6 × 2. இப்போ இதுமே நம்ம வந்து என்ன பண்ண போறோம், ஷார்ட்டா பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ எப்படி பண்ணலாம் பாருங்க. இந்த 100 அப்படியே இருக்கட்டும், இது எங்க டிவிஷன் இருக்கு அதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணலாம். இந்த ஒரு டிவிஷன் இருக்கு, இந்த ஒரு டிவிஷன் இருக்கு. அப்போ இதை சால்வ் பண்ணா என்ன வரும், நம்மளோட ஆன்சர் என்ன 4 வருமா? இங்க சால்வ் பண்ணா நம்மளோட ஆன்சர் என்ன வரும், 3 வருமா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க என்ன பண்ணலாம், 100 ப்ளஸ் இங்க 4 இருக்கு, ப்ளஸ் இருக்கு, இங்க மீடியம் சைஸ் பிராக்கெட் போட்டா இது என்ன. நெக்ஸ்ட் வந்து இங்க சால்வ் பண்றோம், டிவிஷன் ஃபர்ஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இப்போ சார் ஒரு நிமிஷம். ஓகே फ्रेंड्स, பாருங்க இப்போ 6th டேர்ம் 1ல பயிற்சி கணக்கு 1.3ல 7வது சம் 10வது சம் நம்மளுக்கு வந்து வி போர்ட் மாஸ் ரூல்ஸ் படி சம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கலாம். இப்போ நம்மளோட ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா பார் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும், அப்புறமா பிராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும். இந்த பிராக்கெட் இருக்கு பாருங்க, மீடியம் சைஸ் பிராக்கெட், இந்த ஸ்மால் சைஸ் பிராக்கெட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நம்மளுக்கு ஆஃப் என்ற வார்த்தை கொடுக்கல, டிவிஷன் இருக்கா இருக்கு. அப்போ நம்மளுக்கு பிராக்கெட் கொடுத்துருக்காரு, டிவிஷன் இருக்கான்னு தான் பார்க்கணும். அதாவது ஆஃப் என்ற வார்த்தை இருந்தால் பார்க்கலாம், இந்தியா அந்த இடத்துல அடுத்த டிவிஷன் பார்க்கணும். இப்போ நம்ம டிவிஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எங்க இருக்கு டிவிஷன், இங்க ஒரு டிவிஷன் இருக்கு, இங்க ஒரு டிவிஷன் இருக்கு.
அப்போ 8 வந்து 2 ஆல் டிவிஷன் பண்ணா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் 4 கிடைக்கும் 6 2 ஆல் டிவிஷன் பண்ணா நம்மளோட ஆன்சர் என்ன கிடைக்கும் 3 கிடைக்கும் நெக்ஸ்ட் வேற என்ன பண்ணனும் டிவிஷனுக்கு அப்புறம் என்ன இருக்கு மல்டிபிள் இருக்கா அப்ப என்ன கிடைக்கும் ஆன்சர் 3 2 6 கிடைக்கும் சரிங்களா சரி வேற என்ன பண்ணலாம் இப்போ பாருங்க அப்படியே எழுதிக்குவோமா 100 plus 4 இது வந்து ஃபுல்லா கேன்சல் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் இங்க ஒரு பிளஸ் இருக்கு இப்போ பாருங்க இந்த லார்ஜ் சைஸ் சும்மா மீடியம் சைஸ் பிராக்கெட் போட்டா இங்க என்ன இருக்குன்னா 6 3 சரிங்களா ஓகே இப்போ பாருங்க 100 plus 4 plus 4 ல 3 போனா 6 ல 3 போனா 3 தான் இப்போ ஃபைனலா இந்த ஆன்சர் என்ன வரும் 107 சரிங்களா இவ்வளவுதான் ஓகே ஓகே இப்போ பாருங்க அடுத்த சம் பாருங்க இப்போ இது வந்து புக்ல தான் இருக்கு 2 இந்த பாக்ஸ்க்கு என்ன வரும்னு கேக்குறாங்க 2 பாக்ஸ் 6 12 டிவிஷன் 4 plus 2 equal to 10 இப்போ நாம இங்க ஒரு பாக்ஸ்க்குள்ள இந்த ஆப்ஷன் A மல்டிபிள் B டிவிஷன் C வந்து பிளஸ் D வந்து மைனஸ் இது ஏதாவது ஒரு சப்ஸ்டிட் பண்ணா நம்மளோட ஆன்சர் வந்து LHS equal to RHS ன்ற மாதிரி வரும் சரிங்களா அதாவது ரைட் ஹேண்ட் சைடு equal to left hand side அதாவது left hand side equal to right hand side ன்ற மாதிரி சொல்வாங்க ஓகேங்களா இதன்படி வரும் சரி இப்போ பாப்போமா ஒவ்வொரு ஆப்ஷனை குறிச்சு பாப்போமா இல்லனா நீங்க வந்து சம் சால்வ் பண்ற மாதிரி கூட போலாம் இப்போ நான் சம் சால்வ் பண்ற மாதிரி போலாம் சரிங்களா சம் எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க இப்போ 2 அப்படியே இருக்கட்டும் இந்த பிராக்கெட் அப்படியே இருக்கட்டும் ஏன்னா அந்த பிராக்கெட்ல என்ன வரும்னு தெரியாது -12 இருக்கு இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து போர்ட் மாஸ் யூஸ் பண்ணி பிராக்கெட் வந்து அதை சால்வ் பண்ணிக்கலாமா அப்போ 4 + 2 என்ன வரும் நமக்கு 6 வருமா 6 வரும் equal to 10 இப்போ என்ன பண்ணலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ 2 இந்த பிராக்கெட் அப்படியே இருக்கட்டும் இது மைனஸ் இது அடிச்சா நமக்கு ஆன்சர் என்ன வரும் 2 வருமா equal to 10 இப்போ 2 அப்படியே இருக்கட்டும் பிராக்கெட் அப்படியே இருக்கட்டும் 6 இங்க இருக்கிற -2 அப்படிங்க போனா நமக்கு என்ன வரும் +2 வரும் அதாவது 10 + 2 வரும் அப்ப நம்மளோட ஆன்சர் வந்து இங்க 12 வரும் அப்போ இங்க இந்த பிராக்கெட்ல என்ன போட்டா இங்க 12 வரும் அப்படி பாத்தீங்கன்னா A ஆப்ஷன் எடுத்து போட்டு பாருங்க R2 அதாவது 2 * 6 வந்து நமக்கு 12 கிடைக்கும் அப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல நம்மளோட ஆன்சர் கிடைச்சது சரிங்களா ஓகே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரி இப்போ அடுத்த சம் பார்ப்போம் அவுட் சோர்ஸ் வந்து இப்போ நம்ம சம்ஸ் பார்ப்போம் இப்போ பாருங்க அவுட் சோர்ஸ் क्वेश्चन அதாவது வேற ஏதாவது ஒரு புக்ல இருந்து இந்த क्वेश्चंस வந்து எடுத்து போட்டுருப்பாங்க சரிங்களா அதுதான் அவுட் சோர்ஸ் क्वेश्चन சொல்றாங்க இது ஸ்கூல் புக்ல கிடையாது சம்ஸ் இப்போ பாருங்க எப்படி இத சால்வ் பண்ணலாம் பாருங்க இப்போ என்ன பண்ணலாம் இப்போ நீங்களே சொல்லுங்க பாருங்க அவுட் சோர்ஸ் ஒரு क्वेश्चंस பாருங்க நமக்கு பார் கொடுத்திருக்காங்க நம்மளுடைய கண்டிஷன் என்னது B போர்ட் மாஸ் தான நம்மளுடைய கண்டிஷன் B போர்ட் மாஸ் நம்மளுடைய கண்டிஷன் அப்போ வந்து V வின்க்லோன்றது என்னது பாரை குறிக்கும் அப்போ இந்த இடத்துல பார் கொடுத்திருக்கு அப்போ எடுத்துமே ஃபர்ஸ்ட் என்ன சால்வ் பண்ணனும் இத சால்வ் பண்ணனும் சரிங்களா அடுத்து பிராக்கெட் இருக்கா அது பிராக்கெட் இருக்கு அந்த பிராக்கெட்டுக்குள்ள யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்மால் சைஸ் பிராக்கெட்ல 4 டிவிஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு அத செகண்டா சால்வ் பண்ணுவோம் அடுத்து இத சால்வ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் இத சால்வ் பண்ணனும் நெக்ஸ்ட் இத சால்வ் பண்ணனும் அடுத்ததா பாத்தீங்கன்னா இது மூணுத்தையும் சால்வ் பண்ணனும் சரிங்களா இது மூணுத்தையும் சால்வ் பண்ணிட்டு ஃபைனலா இந்த இத சால்வ் பண்ணனும் நாலாவது ஸ்டெப்பா இத சால்வ் பண்ணிட்டு அப்புறமா இதோட இந்த ஃபிஃப்த் ஸ்டெப் என்ன பண்ணனும்னா இந்த பிராக்கெட்டுக்கு வெளியே வந்து 4 இருக்குனால அதை மல்டிப்ளை பண்ணனும் ஓகேவா அப்புறம் ஃபைனலா வந்து 6 ஓட மைனஸ் பண்ணனும் சரி சால்வ் பண்ணலாமா பாருங்க எப்படி சால்வ் பண்றது பாருங்க சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க பாருங்க எப்படி பண்ணலாம் உங்களுக்கு ஆன்சர் போடுறது இல்லை நீங்க கூட போடுங்க இப்போ பாருங்க எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க சொல்யூஷன் இப்போ 6 ஒன்றும் பிரச்சனை இல்லை 4 அப்படியே இருக்கும் இப்போ இங்கே 3 ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த ப்ராக்கெட்டை தான் நம்ம சால்வ் பண்ணணும் 6 ஒன்றும் பிரச்சனை இல்லை 8 ஒன்றும் பிரச்சனை இல்லை 4 ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷன் அப்படியே இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் இதான் சால்வ் பண்ணணும் அப்போ 8ல 6 போச்சுன்னா என்ன வரும் நான் உங்களுக்கு பின்னே சொன்னேன் 8ல 6 போனா என்ன வரும்னா 2 ஓகேங்களா 2 அவ்வளோதான் சரியா இப்போ ஸ்மால் சைஸ் பிராக்கெட் மீடியம் சைஸ் பிராக்கெட் க்ளோஸ் இப்போ பாருங்க நெக்ஸ்ட் இந்த 6 ஒன்றும் பிரச்சனை இல்லை 4 அப்படியே இருக்கட்டும் இந்த 3 அப்படியே இருக்கட்டும் இப்போ இது 6 - 8 ப்ளஸ் இப்போ இந்த பிராக்கெட் கேன்சல் பண்ண போறோம் இந்த ஸ்மால் சைஸ் பிராக்கெட் கேன்சல் பண்ணலாம் 2 ஆல 4 டிவிஷன் பண்ணா நம்ம ஆன்சர் என்ன கிடைக்கும் 2 கிடைக்கும் சரிங்களா அப்ப ஸ்மால் சைஸ் பிராக்கெட் கேன்சல் ஆயிடுச்சு இப்போ மீடியம் சைஸ் பிராக்கெட்டும் பெரிய சைஸ் பிராக்கெட் தான் இருக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் 6 - 4 ஓகேங்களா லார்ஜ் சைஸ் பிராக்கெட் 3 மீடியம் சைஸ் பிராக்கெட் 6 மைனஸ் இப்போ இத என்ன பண்ணலாம் இங்க பாசிட்டிவ் 6 இங்க பாசிட்டிவ் 2 இருக்கு அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ரோட் மார்க் யூஸ் பண்ணி அடிஷன் தான் ஃபர்ஸ்ட் பண்ணனும் அப்ப 6 + 2 - 8 ன்ற மாதிரி நான் வெச்சிக்கிறேன் சரிங்களா வெச்சிட்டோமா வெச்சிட்டா உங்களுக்கு 6 - 4 அப்ப இங்க 3 இருக்கு மல்டிபிள் சரிங்களா இப்போ இங்க பாருங்க 6 6 + 2 வந்து 8 - 8 சரிங்களா அப்போ இப்போ என்ன ஆயிடும் நமக்கு ஆன்சர் வந்து 6 - 4 3 மல்டிபிள் 8 8 போச்சுனா நமக்கு 0 சரிங்களா அப்போ ஆன்சர் என்ன வரும் 6 - 4 அப்போ 3 * 0 வந்து நமக்கு 0 தான் வரும் அப்போ 6 - 4 0 மல்டிபிள் பண்ணாம நமக்கு 0 தான் வரும் அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து 6ல 0 போச்சுனா நமக்கு ஆன்சர் வந்து 6 வரும் சரிங்களா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்
பார்த்துக்கோங்க. சரி, அடுத்த சம் பார்ப்போம். இப்போ பாருங்க, அடுத்த சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அதே மாதிரி பி போர்ட் மாஸ் ரூல்ஸ் படி கொண்டு வாங்க. ஃபர்ஸ்ட் எதை சால்வ் பண்ணுவோம், இதை சால்வ் பண்ணுங்களா. இதுக்கு முன்னாடி மைனஸ் இருக்கு, ஆனால் இதை கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு ஸ்டார்டிங்கே சொல்லியிருக்கேன். அப்போ இதை ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணிட்டு இந்த பிராக்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா இங்கே ஒரு டிவிஷன் இருக்கு, இதை கம்ப்ளீட் பண்ணணும். அப்புறம் இங்கே மல்டிபிள் இருக்கு, இதை கம்ப்ளீட் பண்ணணும். சரி, இப்போ வாங்க சம்மம் போடுவோம். இப்போ பாருங்க என்ன பண்ணலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த பிராக்கெட்டை தான் சால்வ் பண்ணுவோம். இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணி வச்சுக்கலாம், ஓகே தான். அப்போ 4 6 என்ன வரும், நம்மளுக்கு 24 வரும். மைனஸ் 3, இங்கே 8 அப்படியே தான் வச்சுக்கணும். இங்கே 2, ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் டிவிஷன் பண்ணிட்டு அப்புறம் மல்டிபிள் பண்ணணும், ஓகேங்களா. இப்படி பண்ணிங்கன்னா தப்பாயிடும். 3 into 8 பண்ணால் உங்களுக்கு தப்பாயிடும், சரிங்களா. ஃபர்ஸ்ட் எப்பயுமே டிவிஷன் பண்ணிட்டு அப்புறம் தான் மல்டிபிள் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்க, ப்ளஸ் 6, இந்த பிராக்கெட் சால்வ் பண்ணிடலாமா. 4, இந்த மைனஸை கன்சிடர் பண்ணாதீங்க, ஓகேங்களா. இதை மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. அப்போ 3ல 2 போனால் நம்மளுக்கு 1, ஓகேங்க. ப்ளஸ் 1 தான் வரும், இங்கே வெளியே வந்து மைனஸ் இருக்கிறதுனால அந்த 1 அப்படியே வச்சுருவோம், சரிங்களா. சரி, நெக்ஸ்ட் பாருங்க, 24 அப்படியே இருக்கட்டும். இப்போ இது எடுத்து நம்மளுக்கு 4 கிடைக்கும். 4 3 பெருக்குனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 12 கிடைக்கும், சரிங்களா. ப்ளஸ் 6, 4ல் 1 போனால் நம்மளுக்கு 3, சரிங்களா. இப்போ பாருங்க 24 மைனஸ் 12. இப்போ இது ரெண்டு இதுக்கு என்ன மீனிங்னா, ஒருத்தன் உள்ள இருக்க பிராக்கெட் கூட இருக்கா, ஒருத்தன் வெளியே இருக்கானா மல்டிபிள் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ 6 3 நம்ம பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும்னா 18 கிடைக்கும், சரிங்களா. இப்போ நம்ம பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் பார்த்துக்கலாமா. 24 ஒரு பாசிட்டிவ் வேல்யூ, 18 ஒரு பாசிட்டிவ் வேல்யூ, 12 வந்து நெகட்டிவ் வேல்யூ. அதை அப்படியே தள்ளிடுவோம். அப்போ 24யும் 18யும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 42 கிடைக்கும். 42ல 12 வச்சுனா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 30 கிடைக்கும், சரிங்களா. ஓகே, இது புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். அடுத்த சம் பார்ப்போம். அடுத்த சம் பாருங்க. இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் தான் நம்ம டிஎன்பிசியில். இந்த கொஸ்டின் பாருங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை வந்து நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. ஏன்னா இதனுடைய ஆப்ஷன்ஸ் வந்து கிட்டத்தட்ட எப்படி தருவாங்கன்னா ரொம்ப இப்போ எக்ஸாம்பிள் எல்லாருமே இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுவாங்க, எப்படி எல்லாரும் இந்த சம் வந்து தப்பாக சால்வ் பண்ணுவாங்கன்னு சொல்ல பாருங்க. இப்போ எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா 6 எல்லாத்தையும் ஆட் பண்ணிப்பாங்க. ஆட் பண்ண என்ன வரும், 24 டிவிஷன் 6ன்னு வரும். அதே மாதிரி இதையும் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் ஆட் பண்ணிட்டு 16 அப்படி போடுவாங்க. 4 4 4 ஆட் பண்ணிட்டு 16 போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா 4 டிவிஷன் பண்ணுவாங்க. எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்கன்னா இதை அடிச்சா வந்து 4, இதை அடிச்சா வந்து 4. அப்போ இதை அடிச்சா நமக்கு ஆன்சர் வந்து 1. ஆப்ஷன்ல 1 கொடுத்துருப்பான், ஓகேங்களா. இதான் ஒரு ஆப்ஷன்ல 1 கொடுத்துருப்பான். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 1 தான் போடுவாங்க ஆன்சர். ஏன்னா அந்த பழக்கத்தில் நமக்கு வந்து இப்படி தான் சால்வ் பண்ண தோணும், சரிங்களா. ஆனால் இதில் வந்து சின்ன ஒரு லாஜிக் தான் இருக்குது, ஓகேங்களா. அது என்னன்னு பார்ப்போமா. இப்போ பாருங்க, போர்ட் மாஸ் ரூல்ஸ் படி மேலே ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா. மேலே வந்து என்ன பண்ணுறீங்க, 6 வந்து ஆட் பண்ணால் உங்களுக்கு 24, ஓகேங்களா. டிவிஷன் 6 அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே பாருங்க 1 2 3, இங்கே பாருங்க இங்கே என்ன இருக்குது பாருங்க, பிராக்கெட் எல்லாம் கொடுக்கல. கீழே மேலே மட்டும் தான் பிராக்கெட் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்க பிராக்கெட் கொடுக்கல, இங்கே இருக்குது டிவிஷன், இங்கே இருக்குது, ஓகேவா. போர்ட் மாஸ் படி போர்ட் மாஸ் ரூல்ஸ் படி நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே ப்ளஸ், எல்லாமே அடிஷன் இருக்குது, ஒரு டிவிஷன் இருக்குது, இவ்வளோதான். அப்போ நம்ம எது ஃபஸ்ட்டு பண்ணணும், டிவிஷன் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். அப்போது 4 4 4 அதை 3 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 12 கிடைக்கும். ப்ளஸ் 4 டிவிஷன் 4 இந்த ஸ்டெப்பு இப்படி எழுதணும், சரிங்களா. அப்போ இது எழுதுனா இது அடிச்சா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். இப்போ இது அடிச்சா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 4 கிடைக்கும். அப்போ மேலே என்ன இருக்குது 4, கீழே என்ன இருக்குது 12 + 1. அப்போது மேலே 4, கீழே 12 + 1 என்ன கிடைக்கும், 4/30, சரிங்களா. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நிறைய பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன் இந்த சம். சரி, நம்ம அடுத்த சம் பார்ப்போம். இப்போ பாருங்க, 5th சம் பாருங்க. 108 டிவிஷன் 36 ஆஃப் 1/4 + 2/5 மல்டிபிள் 3 1/4, சரிங்களா. இப்போ உங்களுக்கு ஏன் இந்த கொஸ்டின் கொடுத்தனா, ஆஃப்ன்றதுக்கு என்ன மீனிங், ஆஃப்ன்றது நம்ம கொஸ்டினே வரலையே அப்படின்னு எல்லாம் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதுக்காக தான் கொடுத்துருக்கேன். சரி, இப்போ பாருங்க, இப்போ எப்படி சால்வ் பண்ணலாம். நம்மளுடைய போர்ட் மாஸ் ரூல்ஸ் படி என்னது, போர்ட் மாஸ் ரூல்ஸ் படி ஃபர்ஸ்ட் எதை சால்வ் பண்ணணும், இந்த இடத்துல பார் இல்லை, பிராக்கெட்டும் இல்லை. அப்போ நமக்கு இந்த இடத்துல ஆஃப் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும், சரியா. அப்போ ஆஃப் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட். அப்போ 108 அப்படி வச்சுக்கோங்க, டிவிஷன் 36 அப்படி வச்சுக்கோங்க. ஆஃப் ஃபர்ஸ்ட் பண்ணிடுங்க. ஆஃப் என்னன்னா பெருக்கல் அர்த்தம் 1, ஓகேங்களா. 1/4 அர்த்தம், சரிங்களா. இதை தான் இந்த பார்ட்டை தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும், சரிங்களா. அப்போ ஆஃப் என்ன மீனிங், மல்டிபிள் நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அப்போ ப்ளஸ் அந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணாலும் சரி, மென்ஷன் பண்ணாலும் சரி, அதை நம்ம மல்டிபிள் நம்ம இமேஜின் பண்ணிக்கிட்டா கூட சரி, சரிங்களா. இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இருக்குது. இது எப்படி இந்த ஃப்ராக்ஷன் பண்ணலாம், இப்போ 3 1/4 வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன மீனிங்னா, இப்போ 4 × 3 + 1 / 4 அர்த்தம். அப்போது நான் 4 × 3 12 + 1 வந்து என்ன வரும், 13/4 வரும். அப்போ இது எப்படி எழுதலாம், 13/4 எழுதுவோமா. சரி,
ஓகே இப்போ பாருங்க, இப்போ 108 அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த 4a இந்த 36 அடிச்சா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 9 கிடைக்கும். சரிங்களா? ப்ளஸ் இப்போ 2/5 மல்டிபிள் 13/4. ஃபர்ஸ்ட் டிவிஷன் பண்ணி இந்த இடத்த கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வேற என்ன பண்ணலாம்னா, இந்த பாருங்க இங்க ஒரு டிவிஷன் இருக்கு, இங்க ஒரு டிவிஷன் இருக்கு, இங்க ஒரு டிவிஷன் இருக்கு. ஆனா 5 ஆல 2 டிவிஷன் பண்ண முடியாது, 4 ஆல 13 டிவிஷன் பண்ண முடியாது. சரியா? அதை அப்படியே விட்டுருவோம். சரி, நெக்ஸ்ட் இங்க பாருங்க 108 டிவிஷன் பை 9 பிளஸ் 2 இது அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 2 × 13 என்ன வரும் உங்களுக்கு? 36 வருமா? சாரி 26 வரும். சரிங்களா? 26 வரும். கீழே பண்ணா நமக்கு 20 வரும். சரிங்களா? இப்போ பாருங்க இங்க 9 இருக்கு. 9 ஆல 108 அடிச்சா நமக்கு என்ன வரும்? ஆன்சர் வந்து 12 வருமா? அப்போ 12 + 26/20 ஆன்சர் இருக்குது. இப்போ பாருங்க இந்த இடத்துல 20 இருந்தா நம்ம டைரக்டா ஆட் பண்ணலாம். அதாவது 12/20 + 26/20 அப்படி இருந்தா நம்ம டைரக்டா கீழ 20 எடுத்துக்கிட்டு அப்படியே ஆட் பண்ணா நமக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்னா 36 வருங்களா? 38 வரும். சரிங்களா? 38 வரும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா 20 கிடையாது. சரிங்களா? அப்போ 20 இல்லாததுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம், இல்லனா எல்சிஎம் எடுக்கலாம். இப்போ நான் வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். இல்லனா நீங்க எல்சிஎம் கொண்டு வரணும்னா அப் அண்ட் டவுன்ல 20 ஆல மல்டிபிள் பண்ணணும். இப்போ நான் அப் அண்ட் டவுன்ல 20 ஆல மல்டிபிள் பண்ணா இப்போ பாருங்க இந்த மேலே கையும் இப்போ கீழே யாருமே இல்லைனா 1 இருக்கான்னு அர்த்தம். சரிங்களா? இந்த 12 கீழே யாருமே இல்லைனா 1 இருக்கான்னு அர்த்தம். மேலே கீழே 20 ஆல நான் வந்து மல்டிபிள் பண்றேன். அப்போ மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? இது வந்து 240 divided by 20 கிடைக்கும். ஏன்னா ஆல்ரெடி இங்க 20 இருக்கா இல்லையா? அதனால கீழே மேலே நான் இங்க வந்து 20 ஆல மல்டிபிள் பண்ணிட்டேன். இப்போ இது இதோட வேல்யூ வந்து 240. இங்க என்ன இருக்கு? 26/20. இப்போ பாருங்க கீழே வந்து ஈக்குவல் ஆயிடுச்சா? அப்போ கீழே இருக்கறனால 20 மட்டும் போட்டுக்கிட்டா போதும். அப்போ நமக்கு 240 ஒரு 26 ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 226 கிடைக்குதா? அப்போ 266 கிடைக்குது. ஓகே, 266 கிடைக்குது. இதை வந்து டிவிஷன் பண்ணாலும் சரி. ஓகேவா? இப்போ இதை டிவிஷன் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? இதை நம்ம அடிச்சா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? போட்டுருவோமா? 266 டிவிஷன் 20 போட்டா நமக்கு ஒரு டைம் 20 66 3 டைம்ஸ் 6. ஓகேங்களா? 6 வந்து பெண்டிங்ல நிக்குது. அப்ப நம்ம ஆன்சர் எழுதும்போது எப்படி எழுதணும்னா, இந்த மேல இருக்கு இல்லையா ஈவு, அதை இங்க எழுதணும் 30 அப்படி எழுதணும். இந்த 20 கீழே எழுதணும். சரிங்களா? 20 கீழே எழுதணும். இந்த மீதியை வந்து மேல எழுதணும். சரிங்களா? அப்போ 36/20 தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறது உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.